வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வட்டக்கானல் படத்தின் திரைமசனம். இந்த வட்டக்கானல்லாம் என்ன? கொடைக்கானல் நடந்த உண்மை சம்பவம்ன்றாங்க. கொடைக்கானல் என்ன நடந்தது? 1700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்றாங்க, உண்மை கதைன்றாங்க. வீடியோ மறக்காம முடிச்சா ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த படத்துல நடிகர் தூவன் மனோ, ஆர்.கே. சுரேஷ், ஆடுகளம் நரேன், மீனாட்சி கோவிந்தராஜன் மற்றும் பலர். இந்த படத்தோட கதைன்னு சொன்னா 1700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவத்தை தான் இதில் எடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, மேஜிக் மஷ்ரூம். மேஜிக் மஷ்ரூம்னா ஒரு கஞ்சா செடியை விட ஒரு பயங்கரமான ஒரு போதையை உண்டு பண்ணுற இதுதான் மேஜிக் மஷ்ரூம். அந்த எங்கே நிலத்தில் விளையுதுன்னா கொடைக்கானலில் ஒரு 200 ஏக்கரில் அந்த மேஜிக் மஷ்ரூம் விளையுது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பல்புன்னுவாங்க. அந்த அந்த நிலத்தை ஒரு பரம்பரை சொத்து கதாநாயகிட்ட இருக்குது. அந்த சொத்தை எப்படியாவது அந்த நிலத்துக்காக கிட்டத்தட்ட ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் ஏகப்பட்ட கொலைகள் பண்ணுறாரு. ஆனால் அந்த நிலத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொலைகள் பண்ணுறாரு. ஆனால் அவரால் அந்த இடத்த அடைஞ்சாரா இல்லையா? ஏன்னா இந்த படத்தோட கதாநாயகி ஒரு ஊமை. கதாநாயகி கிட்ட தான் முழு சொத்தும் அந்த இடத்தோட சொத்து இருக்கு. அந்த சொத்தை கிட்டத்தட்ட பழைய காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட வேலை செய்கிறவங்க தான் பார்த்துன்னு இருக்காங்க. அந்த வேலை செய்கிறவங்க பேரில் எழுதி வைக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கதைன்னு சொன்னால் இதுதான் முழுக்க போதைப் பொருளால் யாரும் அழியாதீங்க, போதைப் பொருளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தவறிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா போதைப் பொருளால் தான் அவங்க பாதிக்கப்படுறாங்க, அதனால தான் நம்ம லைஃப்பை போச்சுன்ட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல தவறிட்டாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் அவங்க காட்டின விதம் வேறு. ஏன்னா உண்மை சம்பவம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கஞ்சா பார்த்துருப்போம், கஞ்சா செடி. இது மேஜிக் மஷ்ரூம்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை, நம்ம கேட்டதில்லை. தெரிஞ்சிருக்கும், வேறு தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியும். அதை விட ஒரு போதைக்குரிய இது அதை மாதிரி இவங்க பண்ணின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொலை பண்ணுறாங்க. 5-6 கொலை பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானலில் இப்படிப்பட்ட ஒரு போதை இது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கொலைகள் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட இது இந்த படத்தில் கதாநாயகன் இதுதான் முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தான் ஃபஸ்ட் அறிமுகக்காருக்கு. இவர் யாரோட பையன்னா பாடகர் நடிகருமான மனோவோட மகன்தான் இவர். அதாவது மனோவோட சன். அவர் தான் இந்த திரைப்படத்தில் முதல் முறையாக நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் மனோவோட கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரம். அதாவது கதாநாயகியோட அப்பா. அவர் சொல்கிற ஒன்று தான், கதாநாயகி குழந்தையாக இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மக்கிட்ட ஏகப்பட்ட நிலம் இருக்கப்பா, நம்ம அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது மனோ அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் என்னம்மா கொடுக்கணும், நிறையவே அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவர் கொடுத்தாரா இல்லை அதால் கூட இருக்கிற வேலைக்காரங்களாலேயே கதாநாயகி பாதிக்கப்பட்டாங்களா இல்லையான்னு இந்த திரைப்படத்தை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா, இந்த கதையை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நீங்கள் தியேட்டரில் தான் பார்க்கணும். ஆனால் இந்த திரைப்படத்தை ரொம்பவே அழகாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேகமாக போகுது. செகண்ட் ஹாஃப் இந்த திரைப்படத்தில் என்ன கிறுக்கு பூச்சி பற்றி தெரியல. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு லேக், ஸ்லோ மோஷன் ஆகுது. சாங்குலாம் இந்த திரைப்படத்தில் நல்லா இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த படத்தோட சாங் ஓப்பனிங் சாங்லேயும் இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஒரு மெலோடி சாங் வருது. படம் ஏற்கனவே செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது, அந்த மெலோடி சாங் நல்லா இருக்குது. இன்னும் அந்த பாட்டை கேட்டு சில பேர் தியேட்டரில் அப்படியே டும்னு தூங்கிடுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த திரைப்படத்தில் உண்மையிலேயே பாட்டு நல்லா தான் இருக்குது. அந்த மெலோடி சாங் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த திரைப்படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த திரைப்படத்தில் எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் பண்ணாலும் கதாநாயகன் இன்னும் அதிகமாக ஹோம்ஒர்க் பண்ணணும்.
அதாவது ரொம்ப வந்து மட்டமாக நடிக்கிறேன்னு சொல்லலை, முதல் திரைப்படம் மாதிரி சொல்லலை. ஆனால் வந்து முதல் திரைப்படம் மாதிரி சில காட்சிகளை நடிக்கிறது முதல் திரைப்படம் மாதிரி எல்லா இதுலையுமே தெரியும். ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு முனீஸ்வரர் கோயிலில் என்னோட வருஷாவை காப்பாற்ற சொல்லி சத்தியம் பண்ணுவான். ஆனால் வந்து அந்த சீன் வந்து அவர் நடிக்கிறான்ட்டு பக்காவே நல்லா தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கணும். அதாவது அடுத்த ஒரு படம் நடிக்கும் போது கண்டிப்பாக இந்த குறைகள்லாம் நிறைய குறைகள் கண்டிப்பாக வந்து பப்ளிக்கும் சரி, நிறைய யூடியூபர் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்மக்கிட்ட என்ன குறையுதுன்னு சொல்லி அந்த நெக்ஸ்ட்டு படம் பண்ணும்போது அந்த குறையை வந்து மனோவோட பையன் வந்து கண்டிப்பாக வந்து திருத்திக்கணும். திருத்தினா கண்டிப்பாக வந்து அவருக்கு ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா பாடகனோட மனோவோட பையனை எந்த விதமான பாடகருக்கு வந்து அவரோட வாரிசுன்னு வந்து நிரூபிக்கணும் அவர். ஸோ அந்த கடமைகள் அவருக்கு அதிகமாக இருக்குது. அந்த கடமையை அவர் கரெக்டாக செய்யணும். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் ரொம்ப அதிகமாக யார் நடித்தார்னு சொன்னோன்னா ஆர்கே சுரேஷ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் நல்லாவே நடிச்சிருப்பார். ஆர்கே சுரேஷ் இந்த திரைப்படத்தில் இல்லைன்னா இந்த படமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி வந்து நல்லாவே நடிச்சிருப்பார். அவங்க அதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர் ஏகப்பட்ட பேர் வந்து நல்லா நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் ஆர்கே சுரேஷ் அவர்கள் கதாபாத்திரம் ரொம்பவே ஃபவராக இருக்கும். யார் பார்த்தாலும் அவர் நடிப்பு பிடிச்சிடும். அவர் சுருட்டு பிடிக்கிற ஸ்டைல் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். சுருட்டு பிடிக்கிற ஸ்டைல் ஒன்று காட்டியிருப்பார். ஒரு கிட்ட போய் வாசனை பார்ப்ப ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பண்ணுறதெல்லாம் நல்லாவே இருக்கும். மெயினாக அவருக்குன்னு ஒரு தனி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காங்க, பிரமாதமாக இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ரீச் ஆச்சுன்னா கூட எல்லாரோட மொபைல் ரிங் டோனாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் யாரும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை மாரிஸ் விஜய் ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. சூப்பர், பிரமாதம். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் பிதாக் புகழேத்தி ரொம்ப அழகாக தான் பண்ணியிருக்காரு. அதாவது ரைட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு, பேப்பர் ஒர்க் நல்லா தான் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த செகண்ட் ஹாஃப் இருக்கிற லேகை மட்டும் டேரக்டர் வந்து திருத்தினார் தான் இந்த படம் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா தேட்டரில் காசு கொடுத்து வாங்கிட்டு ஒன்றுமே இல்லையடா அப்படிலாம் சொல்கிற அளவுக்கெல்லாம் இந்த திரைப்படம் வந்து மோசமான திரைப்படம் இல்லை. ஒரு தடவை வந்து நம்பி யாராக இருந்தாலும் ஒரு தடவை நம்பி இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வட்டக்கானல் படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.